ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஓகேவா? அந்த ரீல்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் ஒய்ஃபு, உங்கள் லவர், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட திடீர்னு ஐ லவ் யூன்னு சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு சில நேரம் ஃபன்னியாக இருந்தது, ஒரு சில நேரம் நல்லா இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த மாதிரி தான் சரி நான் இன்றைக்கி சொல்லலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சரி அந்த கேமரா வந்து நம்ம எங்கேயும் வைக்கவும் முடியாது. அதனால் நமக்கு கிச்சனில் ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவில் சரி ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். சரி அதனால் அந்த கேமரா கிட்டே போய் நின்று நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் போய் நின்னோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஷை ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியல. அவர் திரும்பி வர உட்காந்துருந்தாரா, சரி ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா போடு, நல்லா போடு. கீழே மேலே கொட்டுற இந்த ஸ்பூன் தான் கருமம். போட்டியா? போட்டியா? மழை பெய்யுது பாரு. கடைக்கு வந்தா செம்ம மழை பெய்யுது. செம்ம மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் நான் வந்து வெளியில மாட்டிக்கிட்டோம். நாங்க செம்ம மழை. நாங்க வெயில் தானே அடிக்குது அப்படின்ட்டு ஒரு வேலையா வந்தோம். கடைசியில மழை பெஞ்சு என்டையர் இதுவுமே சொதப்பி தள்ளிடுச்சு. கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்ல காட்டுற மாதிரி எப்படி என்ன பண்ற? இந்த சவுண்டு என்ன பண்ற? என்ன சவுண்டு? சவுண்ட் வர மாட்டேங்குது இன்ஸ்டால. இல்லையே ஆனா இல்லையே. படுக்கலையா?
ஏன் உட்காந்துன்னு இருக்க? என்ன பண்ற தூங்காம? இதுக்கும் அதுக்கும் நடந்துனே இருக்க. தெரியலையே. I love you. I too love you. Yeah. இது வந்து எதுக்குன்னா ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணாங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், vlog நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு பொசிஷன் நிற்க வச்சு நான் கரெக்டாக சொல்லி ஃபேஸ் ஸ்டேஷன் எடுக்கணும்னு பார்த்தேன். அப்பயும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நான் மறந்துட்டேன். இப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே சொல்லி நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு ஊசி பார்க்குறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னடா இது திடீர்னு எதுக்கு சொல்கிறேன்ட்டு யோசிச்சேன் நான் அப்படின்ற மாதிரி. நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து இது பண்ணலை. பட் என்னன்னா கரெக்டான பொசிஷன் அந்த கேமராவோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் தெரியணும்னு பார்த்து வந்து நான் அதை இது பண்ணேன். கடைசியில் அப்பயும் வந்துட்டு லைட்டாக தான் சைடு ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது, முழுசாக ஃபேஸ் தெரியல. இருந்தாலும் உங்கள் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது, என்ன மாதிரி ஒரு இது வருது அப்படிங்கிறத எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா சொல்லிடலாம். பட் ஆனால் இது ப்ராம்ப்டாக ஒரு கேமரா வச்சு எடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு வரவே இல்லை. எப்படா நம்ம சொல்கிறது, எப்படா இது வரும் அப்படின்ற மாதிரியா இருந்தது. இருந்தாலும் லைட்டாக சதப்பிடுச்சு. இருந்தாலும் வீடியோ பாருங்கள். இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்கள் ஆப்போசிட் சர்ப்ரைஸாக போய் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் உங்கள் பார்ட்னருக்கு யாராக இருந்தாலும் சரி உங்கள் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட ஃபீல் எல்லாத்தையும் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.